எல்லாருமே இந்த செகண்ட் ப்ரோமோவை பார்த்திருப்பீங்க. இவ்வளோ பிளான் போட்ட ஃபேட் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரை கூட வச்சு பிளான் பண்ணணும் அப்படின்னு தெரியாம போயிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா பிளான்லாம் நல்லா தான் போறாரு, கூட இந்த சாட்சினாவே வர்ஷினியை வச்சுட்டு பிளான் பண்ண எங்கிறது உருப்படாதுல. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இவங்க என்ன நினைச்சாங்க, சௌந்தர்யா அடிச்சு உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே இப்போ என்ன பண்றாங்க, வேற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா வந்து கிரியேட் ஆயிருக்கு. என்னன்னா சௌந்தர்யா எல்லாம் புள்ளி பண்றாங்க, சௌந்தர்யா எல்லாருமே அட்டாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எப்படி அழுது பறிச்சாலும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்த பேர் எடுத்து பயங்கரமான போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஃபேட் மேன் வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டது எல்லாம் கரெக்ட், சௌந்தர்யா அடிக்கணும்னு நினைச்சதெல்லாம் கரெக்ட்னு வச்சுக்கோங்க. அவரோட ஐடியா ஓகேங்களா. அவரை பொறுத்த வரைக்கும் 2 பேர் அடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை வச்சு, முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ரயனை வச்சு அடிக்கணும்னு நினைக்கிறாரு. ரயன் டீம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்டாக பேசிக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரேன். ஏன்னா முத்துக்குமரன் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேட் மேன் எங்க எதில் சிக்குவார் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ எப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா, இவ ஏதோ பண்றான்டா, நம்ம கண்டிப்பாக முத்துக்குமரனுக்கு அகேன்ஸ்டா ஏதோ பண்ண போறான் அப்படின்ற மாதிரி மொத்த பேர் டவுட்ல தான் இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கான வேலையை அவர் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். வீட்டுக்குள்ள எல்லாரும் மிரட்டிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். குறிப்பாக ரயனையும் ரியாவையும் எப்படி மிரட்டினாருன்னு பார்த்துருப்பீங்க. மிரட்டும் போது நானே மிரட்டேன். என்னடா இருந்தாலும் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் மிரட்டிட்டு இருக்கான், எனக்கு எதிராக திரும்பினா உங்களை அடிச்சு ஒடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அவர் வந்து அந்த வார்த்தை தான் சொல்லலை, எனக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் திரும்பிட்டா உங்களையும் சேர்த்து அடிச்சிருவேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ல. அதை சொல்லும் போதெல்லாம் என்னடா கான்ஃபிடென்ட் லெவல் பீக்கில் இருக்காரு அப்படின்ற மாதிரி கிளியராக தெரியுது. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா வார்த்தையில் மிரட்டிட்டு இருக்காரு. ரயன் இவ்வளோ நாள் முத்துக்குமரன் எப்படி வாய் பேசிட்டு இருப்பாரு, ஒருத்தவங்க முன்னாடி உட்காந்து மிரட்டிட்டு இருக்கான், என்னடா மிரட்டுறதே தெரியாம இருக்கு அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுச்சு. எனிவேஸ் அதுக்கு அடுத்து வரேன். முதல்ல ஒரு முக்கியமான மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா இந்த அளவுக்கு அழுகுறாங்களே, ஸோ அழுதது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா தான். ஆக்சுவலாக இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 8 பேர் உள்ள வந்தாங்களே, 8 பேர் உள்ள வந்தவங்க இப்போ இந்த டாப் 8ல இருக்க டிசர்விங்கான ஆள் இல்லை யாரு அப்படின்ற மாதிரி 2 பேர் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆல்ரெடி இருக்காங்களே டாப் 8, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்தாங்களே, ஓல்டு கண்டஸ்டன்ட். ஸோ இவங்கள இருந்து யார் டிசர்விங்கான 2 பேர் டாப் 8 வரதுக்கு தகுதியான ஆள் அப்படின்னு நம்ம சொல்ல சொன்னாங்க. இதில் மோஸ்ட்லி அதிகபட்ச ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியாவுக்கு வந்தது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேட் மேன் இவங்களுக்கு வந்தது, நடுவில் ஒரு சிலருக்கு மாறி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் அதிகபட்ச ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் அவருக்கு வந்தது. ஏன்னா வந்ததுலேருந்தே இந்த கேமை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அதில் உடன்படுறேன். ஏன்னா மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, மனுஷன் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மண்டே கழுவ ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ வரைக்கும் கழுவிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். எனிவேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கத்துலேருந்து ஒரு மேட்டர் நடந்தது. சுனிதா வந்தாங்க, எல்லாருமே ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் சுனிதா வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஓப்பனாக உடச்சிட்டாங்க. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாடுறீங்க, சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க, மக்கள்கிட்டே விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை அவங்க சொல்லிட்டு ஆனால் சொல்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு வார்த்தை புரியாதனா அப்படி சொன்னாங்களா இல்லை எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒருத்தவங்க அது ஆர்கானிக்கே சுத்தமா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் நானுமே உடன்படலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சௌந்தர்யாவை பிடிச்சவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. என்ன மேட்டர்னா இன்ஆர்கானிக்காக ஃபேன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்காங்க, இன்ஆர்கானிக்காக அவங்க பண்ணுற விஷயம் இன்ஆர்கானிக்காக இருக்கு. ஆனால் ஃபேன்ஸ் கிரியேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆர்கானிக்காக தாங்க இருக்கு. இப்போ சௌந்தர்யா பிடிச்சவங்க இல்லையான்னு கேட்டீங்கன்னா சுத்தமாக இல்லைன்னு கேட்டீங்கன்னா சௌந்தர்யா பிடிச்சவங்க இருக்காங்க. ஆனால் எப்படி பிடிச்சது அதுதான் இங்கே கொஸ்டின். இங்கே ஆர்கானிக்கே இன்ஆர்கானிக்கே, அதாவது இன்ஆர்கானிக்னு அவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து இது மூலமா கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீன் பண்றாங்க. இப்போ என்னன்னா ஆர்கானிக் ஃபேன்ஸ் அதுக்குன்னு இல்லன்னு சுத்தமா சொல்லவே முடியாது. ஏன்னா சௌந்தர்யாவை பிடிச்சவங்களும் இருக்க தான் செய்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப எனக்கும் சௌந்தர்யா பிடிக்கும், நானும் சௌந்தர்யா பிஆர்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க மேட்டர் அது கிடையாது. ஆக்சுவலா இனிஷியலா ஒரு புஷ் வந்ததுல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா உள்ள போனோம்னா ஒரு புஷ் ஒன்று கிடைச்சது. சௌந்தர்யான்ற ஒரு ஆள் இருக்காங்க, இந்தியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆச்சுல ஒரு ஹேஷ்டேக், சௌந்தர்யான்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனதுக்கான என்ன, இனிஷியலா நாளே ரெண்டாவது நாள் மூணாவது நாளே எல்லா மக்களுக்கும் சௌந்தர்யான்னு ஒரு கேரக்டர் இருக்கு, இந்தாங்க சௌந்தர்யோட கிளிப்பிங்ஸ் பாருங்க, அந்த இனிஷியல் புஷ் கொடுத்ததுல அதுதான் பாத்தீங்கன்னா பிஆர் டைம். இனிஷியலா அந்த புஷ் கொடுத்து அவங்களோட நெகட்டிவ்ஸ் மறைச்சு அவங்களோட பாசிட்டிவ்ஸ் வந்து அதிகமாக புஷ் பண்ணி மக்கள்கிட்ட ரீச் பண்ணாங்க. அந்த ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக்கா பண்ற விஷயம். அது வந்து பிஆர் டீம் அவங்க வச்சு பண்றாங்கன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வச்சுக்கோங்களேன். இதுல வந்து இது இப்படி சொல்றதால என்ன நடக்குதுன்னா, இப்போ சுனிதா சொன்னது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா முரண்பாடு இருக்கு. ஏன்னா அவங்க அதாவது ஆர்கானிக் ஃபேன்ஸே இல்ல அப்படின்னு நம்ம சொன்னது என்னாலே அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா ஆர்கானிக் ஃபேன்ஸ் இல்லாமலாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காமலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த ஓட் பேசிஸ்ல வேணா அவங்க சொல்ற மாதிரி ஓகே இன்ஆர்கானிக்கா ஒரு விஷயம் ஓட்டிங்ல பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்குன்னு ஃபேன்ஸே இல்லன்னு சொல்றது என்னால அக்செப்ட் பண்ண முடியல. எனிவேஸ் ஆனா அவங்க சொல்ற மேட்டர் உண்மைதான். வெளியில வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு கேமை ப்ளே பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து எவிக்ட் ஆகி வந்திருக்காங்க, கேம் விளையாடி எவிக்ட் ஆகி வந்திருக்காங்க. கேம் விளையாடாம உள்ள ஒரு ஆள் இருக்காங்கன்னும் போது அவங்களோட கோவம் அது வந்து அவங்க ஒப்பீனியனா வைக்கிறாங்க. ஸோ வச்சுட்டு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க சொன்னதை வச்சு ஓகே அவங்க சொல்லிட்டு வந்துட்டாங்களே. இதுக்கப்புறம் இந்த வர்ஷினியும் சாட்சினாவும் இருக்குல்ல, அந்த 2 பீஸுங்களை என்ன அதே மாதிரி சுனிதா இன்னொன்னு சொன்னாங்க சொல்லிடுறேன். ஜாக்லினும் அதே மாதிரி. ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட ஓட்டிக்கிட்டே இந்த மாதிரி கேமை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இந்த வாழ்க்கையை வந்து இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க. 2 பேர் மூஞ்சிமே செத்து போச்சு. ஏன்னா இவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜி என்ன, சௌந்தர்யாவும் ஜாக்லினும் அடிக்கணும். ஆக்சுவலா ரவீந்திரன் என்ன பண்ணிட்டாரு, ரெண்டா பிரிச்சுட்டாரு. முத்துக்குமரன் அடிக்கிறதுக்கு ரயனை யூஸ் பண்ணிக்கலாம், மற்றவங்க வந்து ஜாக்லினும் சௌந்தர்யாவும் அடிங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா முத்துக்குமரனுக்கு அங்க எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா ரயன் தான். ரயனை வச்சு மட்டும் தான் முத்துக்குமரன் அடிக்க முடியும். பக்கா ஸ்ட்ராட்டஜி, உண்மையில சொல்ற பக்கா ஸ்ட்ராட்டஜி. அவனை வச்சு அடிச்சா உண்மையில 2 பேரும் அடிச்சு பண்ணுங்க, நடுவில் நம்ம உள்ள பூந்தலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்றாரு. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜாக்லினும் சௌந்தர்யாவும் மற்றவங்களை வச்சு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாரு. ஒரே இடத்துல சோஃபால உட்காந்து மாஸ்டர் மைண்டை யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அதுதான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லணும். என்ன இந்த சாட்சினா வர்ஷினி இருக்காங்களே, இவங்க
இவங்க வந்து இந்த சுனிதா பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா மூஞ்சி அங்கேயே செத்து போச்சு. என்னடா மொத்தமா இன்ஆர்கானிக்னு சொல்லிட்டாங்களே, ஆர்கானிக் ஃபேன்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களே, வெளியே இந்த மாதிரி பண்றது வந்து அப்படியே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மூஞ்சி ஒரு மாதிரி செத்து போச்சு. செத்து போன அப்பயே நான் டிசைட் பண்ணேன், ஓகே இவங்க கண்டிப்பா அழ போறாங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாரும் தெரிஞ்சிச்சு. இப்போ எல்லாருமே அவங்க வேலையை தானே பார்க்கணும். அதாவது நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை வந்து பிக் பாஸ் வைக்க சொல்கிறாரு, அந்த ஒப்பீனியனை வச்சுட்டீங்க, அந்த இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களை ஹர்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க போய் அழ போயிட்டாங்கன்னா அது அதுவே முடிச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சாச்சனாவும் வருஷம் கேமரா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா அவங்க சிம்பத்தி ட்ராமா வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஏமா சிம்பத்தின்றது பார்க்குறவங்களுக்கு தெரியும், நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேணாம், ஓகேவா? ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது பார்க்குறவங்க வந்து அவ்வளோ முட்டாள் இல்லை, இவங்க வந்து சிம்பத்தி பண்ணுறாங்கன்றது கூட தெரியாத அளவுக்கு முட்டாள் இல்லை. இப்போ இவங்க 2 பேர் வந்து இந்த மாதிரி பண்ணவும் என்ன இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா, பார்த்தீங்களா சௌந்தர்யா வந்து எந்த மாதிரி வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ மொத்த பேர் சேர்ந்து சௌந்தர்யா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வெளியே அப்பட்டமா தெரியுது. ஓகேங்களா? இது வந்து சௌந்தர்யாக்கு பிளஸ்ஸா மாறுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிளஸ்ஸா மாறும். நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, அந்த பொண்ணை போட்டு என்னடா இப்படி அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது கண்டிப்பா ஓப்பனாவே சொல்லிக்கிறேன். ரவீந்தர் பண்ணது வந்து இப்போ சௌந்தர்யாக்கு பாசிட்டிவா தான் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்லணும். ஆனா ரவீந்தரோட ஐடியால இது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அவரு சொன்னதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும் தான். சௌந்தர்யாவோட மேட்டரை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, ஜாக்லினோட மேட்டரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்றது மட்டும் தான் அவர் சொன்னாரு. அதை தவிர இந்த வன்மத்தை கொட்டுறதுன்னு இருக்குல்ல, இந்த சாச்சனாவும் வர்ஷினியும் பார்த்தீங்கன்னா வன்மத்தை கொட்டிட்டு இருக்கு. சாச்சனா உள்ள வந்ததுல பார்த்தீங்கன்னா தீபக் மேல ஒரு சைடுல வன்மத்தை கொட்டிட்டு இருக்கு. இந்த வர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா எது பேசுறோம் என்ன பேசுறோம்னே தெரியாம ஒரு சைடுல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மேல வன்மத்தை கொட்டுது, ஒரு சைடுல முத்துக்குமரன் மேல வன்மத்தை கொட்டுது. ஏமா இன்னுமாமா கேமை புரிஞ்சிக்காம வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வர்ஷினி வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லாத ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரியா, அதாவது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அழ போயிட்டாங்க. அழுதோன சௌந்தர்யாக்கு வந்து இது ரியாக்கு பார்த்தீங்கன்னா ஏத்துக்க முடியல, என்னடா அந்த பொண்ணு அழுவுது, ஸோ இந்த மாதிரி டார்கெட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க போல. இவங்க 8 பேருக்கு ஒரு விஷயம் இருக்குங்க, உண்மையிலே ஓப்பனா சொல்லணும்னா டார்கெட் பண்ணி அடிச்சா மட்டும் தான் அந்த இடத்துல இருந்து வர வைக்க முடியும். ஸோ அதனால இவங்க ஒரு கேம் விளையாடணும் டிசைட் பண்ணி தான் ஒரு விஷயம் பண்றாங்க. ஓகே, பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட், நேற்று நைட்டு பிளானிங் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் ரியா சொல்றது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அழுகுறாங்க அப்படின்னும் போது நான் கூட போய் நிற்கிறேன்றது அவங்களோட சிம்பத்தி. ஓகேங்களா? அது சிம்பத்தி மீன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது, இந்த மாதிரி அந்த பொண்ணு அழுவுதே பக்கத்தில் நிற்கணும், இந்த மாதிரி விஷயம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. சரி, எனிவேஸ் போய் பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிற்கட்டும். இப்போ என்ன மேட்டர்னா, இதுக்கு வந்து ரவீந்தர் கிட்ட வந்து சொல்றாங்க, சார் இந்த மாதிரி உங்க டீம்ல நான் இல்லை, நான் விளையிக்கிறேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் மிரட்டிட்டாருங்க. ஓப்பனாக சொல்ற மிரட்டிட்டாரு. அதாவது ரியா இவங்க விட்டுருங்கன்னா சொல்லாத, உன்னை யாரும் இங்கே பிடிச்சி வைக்கல, ஓகேவா? கேம் விளையாட வந்திருக்கோம், நம்மளோட வாய்ப்பை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். நம்மளுக்கு அது நெகட்டிவாக தான் போகும், வெளியே இருக்கவங்களை இந்த மாதிரி உள்ள இருக்கவங்களை பேசும்போது வெளியே வந்து நம்ம கழிவு தான் ஊற்றுவாங்க. இருந்தாலும் நம்மளோட வாய்ப்பு 8 பேருக்கான வாய்ப்பு, நம்ம டஃப் ஃபைட் கொடுத்து அவங்களை அடிச்சா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ அதனால அந்த விஷயத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து உனக்கு பிடிக்கல, உனக்கு விட்டுருங்கன்னா சொல்லாத, உனக்கு பிடிக்கலையா நீங்க தனியாக இருந்துக்கோ, அதை விட்டு உன்னை யாரும் பிடிச்சலாம் வைக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. ஆனால் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இப்போ நீ தனியாக போயிட்டேன்னு வச்சுக்கேன், ஆல்ரெடி நாங்கள் 8 பேர் அடிக்கிறோம்ல, அது கூட உன்னையும் சேர்த்துருவேன். இப்போ உன்னை அடிக்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை, நீ வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட ஓட் பேங்க், சௌந்தர்யாவோட ஃபாலோவர்ஸ் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற ரீசனுக்கோசம் நீ அங்கே போய் இந்த மாதிரி சிம்பத்தி ட்ராமா வந்து நீ கிரியேட் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஈஸி, இதை வச்சு ஒன்று அடிப்பேன் அதெல்லாம் சொன்னார் பாருங்க. மிரட்டேன் நான், யோ யார் நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லி ரியாவை மிரட்டுறாரு. அதுக்கடுத்து ரயன்கிட்ட இதே மாதிரி தான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தேன், முத்து வந்து நீ அடிக்கணும், இந்த மாதிரி டாப் 1ல இருக்கலாம், அவனை நீ அடிக்கணும், அவனை அடிச்சா தான் அங்கே வந்து இது கேம் அதுக்கடுத்து மூவ் ஆன் ஆக முடியும், ஸோ நீ அதை பண்ணு, உனக்கு நான் சப்போர்ட் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் டீல் பேசிட்டு இருக்காரு. இதில் ரயன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான கிளாரிஃபிகேஷன் ஏதாவது டவுட்லாம் கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு இருக்கும்போது சிம்பிள் ஒரு விஷயத்துல மிரட்டினாரு. இதை பாருப்பா ரயன், இப்போ நீ எந்த டீலுக்கு ஒத்துக்கிறியா இல்லையா தான் இங்க கேள்வி, ஓகேவா? இன்கேஸ் நீ ஒத்துக்கலன்னு வச்சுக்கேன், இப்போ அவங்களை அடிக்கிறேன்ல, அது கூட சேர்த்து உன்னி அடிப்பேன், அதுதான் நான் பண்ண போறேன். இப்போ உன்னை அடிக்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. இப்போ ஜாக்லினும் இப்போ ஜாக்லின் எல்லாம் என்ன சொல்லி அடிக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கிட்டே ஒட்டிக்கிட்டே இந்த மாதிரி ஓட் பேங்க் வந்து ஷேரிங் அதை வச்சே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அதை வச்சே கேம் ஓட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்களே, அதே விஷயத்தை வச்சு உன்னை அடிப்பேன். ஏன்னா நீ வந்து சௌந்தர்யாவோட ஓட் பேங்க், ஜாக்லின் ஓட் பேங்க், இது 2 வச்சு தான் இவ்வளவு நாள் உள்ள வந்திருக்கு அப்படின்றத வச்சு அடிச்சாலே உன்னை காலி பண்ணிடலாம். அதெல்லாம் சொன்னார் பாருங்க. பச்சைக்கிளி கொன்னத்துல செதறிச்சு. ஐயோ இந்த மனுஷன் என்ன நம்ம கிட்ட இப்படி பேச, நல்லா தானே பேசிட்டு இருந்தாப்ல, என்ன இப்படி? ஏன்னா உண்மையில சொல்ற பயந்துருவாங்க. நான் உன்னை அடிப்பேன், ஒருத்தர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா வந்து இந்த ரீசனை வச்சு உன்னை அடிப்பண்டா அப்படின்னு சொல்லும் போது யாரா இருந்தாலும் ஒரு பயம் வரும். பச்சைக்கிளி அங்கே செதறிச்சு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். இப்போ பச்சைக்கிளி மயில என்ன ஓடும், இந்த மனுஷன் சொன்ன மாதிரி நம்ம வந்து முத்து அடிக்கலன்னா கண்டிப்பா நம்மளை போட்டு அடிச்சிருவோம் போல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ மேட்ரு என்னன்னா, பச்சைக்கிளி முத்து அடிச்சதுன்னா கண்டிப்பா முத்து ஃபேன்ஸ் வந்து ரவீந்திர போட்டு அடிப்பாங்க அப்படின்றது கிளியரா தெரியும். இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ முத்து ஃபேன்ஸ் அடிப்பாங்க, சௌந்தர்யா ஃபேன்ஸ் அடிப்பாங்க, அடிக்கட்டும், பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ கேம் ஆப்பர்ச்சுனிட்டி பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கேம் ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூஸ் பண்ணிக்கணும், அதனால நான் வந்துட்டேன், கேம் விளையாடிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காரு. இதுக்கான நீதி வழங்குறது வந்து விஜய் சேதுபதி எந்த பக்கம் நீதியை வழங்க போறாருன்னு தெரியல. எனிவேஸ் ஆனால் கேம் விளையாடணும் ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல, அது வந்து ஷோ கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நேற்றுக்கான எபிசோட பார்த்துருப்பீங்க, மட்டித்தனமா போச்சு, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பெருசாக எங்கேஜிங்காக எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. இதுல இந்த 2 பேரும் ஸ்வாப் பண்றாங்கல்ல, எந்த விதத்தில் ஸ்வாப் பண்ண போறானுங்கன்னு இப்போ வரைக்கும் புரியலங்க. ஓட் பேசிஸ்ல போறானுங்களா இல்லை இவனுங்களுக்குள்ளேயே மெஜாரிட்டி பார்த்து ஸ்வாப் பண்ண போறானுங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு கூதல் பண்ண போறானுங்க அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. நான் கூட நினைச்சேன் இந்த 8 பேர்
எப்படி சொல்ல காம்படிட்டிவ் 8 பேர் வந்தாங்களே, இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ்ல இந்த மாதிரி சொல்லும்போது ஏதோ சும்மா உளறிட்டு இருக்கானுங்க, இல்ல உருட்டிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போற பக்கம் பார்த்தா ரொம்ப சீரியஸா தான் எல்லாரும் விளையாட சொல்றாங்க. அப்படின்னும் போது இப்போ இந்த 8 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம விட்டா அது வந்து ஏமாத்துற மாதிரி. கிட்டத்தட்ட பிக் பாஸ் டீம் அதை பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா இந்த 8 பேர்ல இருந்து ஒரு 2 பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த டாப் 8ல இருந்து எந்த 2 பேர் எடுக்க போறாங்க அப்படின்றதா இப்போ போட்டி. அதனால இவங்க இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு மேல தப்பு கரெக்ட்ன்றதெல்லாம் இங்க விட்டுதலுங்க. அதே மாதிரி இன்னொரு மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி அடிச்சாங்கல்ல, அதாவது எல்லாருமே அடிக்கல. ஆக்சுவலா சுனிதா மட்டும் தான் அடிச்சது. இங்க ஒரு போர்ட்ரைல் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா சுனிதா மட்டும் தான் அடிச்சது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்து வந்து பாத்தீங்கன்னா சாச்சனாவும் வர்ஷினியும் தான். அதாவது அவங்க அழுவுறத போய் கிண்டல் அடிச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய தப்பு. இந்த 2 கேரக்டர்களும் மூளையும் இல்ல, அதாவது சொல்லு விளையாடவும் தெரியல, சும்மா இருந்தாலும் சொல்லியிருக்கு. அந்த டேக் வந்து இங்க 2 பேருக்கு தான் பொருந்தும். ஒண்ணும் புரியாம எது நடந்தா எதோட ரிஃப்ளெக்ஷன் வெளியே தெரியும் அப்படின்றது கூட உண்மையே புரியல. சாச்சனாக்கும் சரி வர்ஷினிக்கும் சரி அந்த விஷயம் அந்த 2 கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா இந்த டீம்ல வந்து அவங்க டீமை காலி பண்றதுக்கான ஆளு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. இன்னொரு முக்கியமான மேட்டர், இப்போ இதுல சௌந்தர்யா அழுததுனால ஓட்டு வருமா அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டீங்களா, உண்மையிலே சொல்றேன் ஓட்டு வரும். ஏன்னா சௌந்தர்யா அழும்போது பாத்தீங்கன்னா பிக் பாஸ்லாம் கூப்பிட்டு சமாதானப்படுத்தும் போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும், என்னடா அந்த பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. ஆனா இங்க ஒரு ஃபேரான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், சௌந்தர்யாக்கு ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க ஒத்துக்குறீங்களோ இல்லையோ ஓப்பனா சொல்லலாம், சௌந்தர்யாக்கு ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த பிஆர் டீம் செட் பண்ணதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை அவங்க செட் பண்ணிட்டு தாங்க போயிருக்காங்க. அவங்களே சில இடத்துல ஒத்துக்கவும் செஞ்சுட்டாங்க. இப்போ என்ன மேட்டர்னா, இவங்க சொல்லும் போது சௌந்தர்யா அங்கே அழவே கூடாது. ஏன்னா அதுதான் டஃப்பான ஒரு பிளேயர் இருக்காங்களா இது, ஓகேங்களா, அந்த இடத்துல அழக்கூடாது. நான் அந்த இடத்துல எந்திரிச்சு நின்று என்ன பேசணும்னா, ஓகே உங்களுக்கு அப்படி தோணுதா, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆர்கானிக் ஃபேன்ஸ் தாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடணும். மேபி சௌந்தர்யாக்கு இந்த டவுட் இருக்கான்னு தெரியல, ஒருவேளை நம்ம செட் பண்ணது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பயத்தில் கில்ட்டில் அழுகுறாங்களா என்னன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் அங்கே டஃப்பான பிளேயராக இருந்தால் உண்மையிலே அவங்களுக்கு பிக் பாஸ் இவ்வளோ தூரம் சொல்றாருல ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. அப்படின்னும் போது எந்திரிச்சு நின்று இந்த மாதிரி ஓகே நீங்க நினைச்சுக்கோங்க, என்னோட ஃபேன்ஸ் ஆர்கானிக் ஃபேன்ஸ் தான், என்ன பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடணும். ஆனால் இந்த இடத்துல பிஆர் டீம் செட் பண்ணியிருக்காங்க, அவங்க விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணது தப்பு, சுனிதா தப்பு அப்படின்னு நம்மளால இங்கே சொல்லவே முடியாது. ஏன்னா வெளியில் அவங்க பார்த்த விஷயத்தை தான் உள்ள சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எங்கே ரொம்ப தப்பாச்சுன்னா சாச்சனாவும் வர்ஷினி பண்ணதான் அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த சம்பவத்தை வந்து பிக் பாஸ் வந்து கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்களா, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு நினைக்கிறீங்க? யார் அந்த 2 பேரை ஸ்வாப் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.